மற்றபடி இந்த தண்ணின்ற கதையும் இல்லை. கேட்டால் இந்த வருது அந்த வருது அவ்வளோ. அந்த நீருக்கு உள்ள நடுவில் தான் இருக்குது. அந்த போகிறதுக்கு பழைய மாதிரி தான் இப்போ தண்ணி பற்றாக்குறை. மக்களுடைய ஏகப்பட்ட அத்தியாவசியமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வராமல் மழை தண்ணியை கிள்ளி குடிக்கிற அது மாதிரி அதில் இருக்கிற ஆக்கள் கொஞ்சம் அத்தியாவசியப்படணும்னா ஹாஸ்பிட்டல்லாம் கொஞ்சம் பிரச்சனை. கண்ணகி அம்மன் வந்து முதல்ல கடல்ல இருந்து எடுத்து நிறைய அசுர வளர்ச்சி என்று தான் சொல்லணும். இந்த புங்குடுதீவு புதிய ஒரு பெட்ரோல் நிரப்பு நிலையம் ஒன்று வருது. இப்போ அதுக்கான செய்கிறமன்ற மாதிரிக்கு பெருசாண்டு எதுவும் அதிர்ச்சியாகவும் தான் இந்த விடயம் இருக்க போது. பழைய மதுவாங்க அதை மூட சொல்லி தானே அந்த கவர்மெண்டால் கொடுத்த இதான் வீட்டுக்கு போகிறதுக்காண்ட ஒரு ஒற்றையடி பாதை புங்குடுதீவு மக்களுக்கு ஒரு அடையாளமாக இன்னொரு கஷ்டத்தில் வந்து இருந்தாலும் இந்த இடத்துல இருந்தால் அந்த கஷ்டம் மறந்து போகக்கூடிய மாதிரி ஒரு உறவுகள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் சரியாக புங்குடுதீவு கண்ணகி அம்மன் ஆலயத்துக்கு முன்பாகத்தான் நிற்கிறோம். இன்றைய தினம் 21ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு. இன்றைய காணொலியில் யாழ் நகரிலிருந்து புங்குடுதீவு நோக்கி ஒரு பயணம், இது சம்பந்தமான காணொலி தான் பார்க்க போகிறோம். இந்த புங்குடுதீவில் மக்கள் எதிர்கொள்கிற அடிப்படை பிரச்சனைகள், அத்தியாவசியமான பிரச்சனைகள் என்னென்னு, மற்றது எங்களுடைய கண்ணகி அம்மன் ஆலயம் சம்பந்தப்பட்ட வரலாறுகள், இப்படி இரண்டு விடயங்களை பார்க்க போகிறோம். அதோட குறிப்பாக நாங்கள் பயணம் செய்கிற இடங்களில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்காண்டு இப்படி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி பார்க்கும்போது மக்களுடைய ஏகப்பட்ட அத்தியாவசியமான பிரச்சனைகள் தீர்வுக்கு வராமல் நிறைய காலமாக மக்கள் அந்த பிரச்சனைக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதோட இந்த கண்ணகி அம்மன் ஆலயத்தை பார்க்கும், அந்த ஆலயத்தினுடைய சூழலை எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அழகான ஒரு சூழல். நிறைய விஷயங்கள் மாற்றம் பெற்றிருக்கு. நிறைய அசுர வளர்ச்சி என்று தான் சொல்லணும் இந்த புங்குடுதீவு. தொடர்ந்து இந்த இடங்களில் என்னென்ன நடக்குதுன்றதை தொடர்ந்து இந்த காணொலியோட பார்ப்போம். சரியாக இப்போ நாங்கள் மண்டதீவு ரோட்டால் பயணம் செய்திருக்கிறோம். இந்த இடங்களில் இந்த எங்களுடைய ஜனாதிபதி அனுர் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டப்பட்ட அந்த கிரிக்கெட் மைதானம் ஒன்று இருக்குது. அப்போ அதையும் பார்த்து கொண்டு நாங்கள் அப்படியே புங்குடுதீவு நோக்கிய பயணத்தை தொடர்ந்து மேற்கொள்வோம். அந்த இடங்களில் என்ன மாதிரி வேலைப்பாடுகள் இடம்பெறுது, அதோட இந்த இடங்கத்தை பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குண்டு. கிட்டத்தட்ட இப்போ காலை நேரம் 10:45 ஆகின்றது. ஜெஃப்னா இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஸ்டேடியம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் அந்த இடம். இந்த இடத்துல தான் எங்களுடைய அனுர் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டி அது ஒரு பெரிய ஒரு ப்ரோக்ராமாக இந்த இடத்துல இடம்பெற்றது. இந்த இடங்களில் அந்த பெரிய கொட்டகை எல்லாமே போட்டு அடிக்கல் நாட்டி அந்த இடங்களில் அனுர் அவர்களுடைய ஸ்பீச் கூட இடம்பெற்றது. இப்போ பாருங்கள் இந்த இடங்களில் அந்த மழைக்கு பிறகு தண்ணி எல்லாம் அப்படி தேங்கி நிற்கிறேன்ண்டு முழுமையாக தண்ணியால் சூழ்ந்திருக்கு. அதோடு இந்த இடங்களில் அந்த பாதை அமைச்சு கற்கள் எல்லாம் போட்டிருக்கிறதையும் அவதானிக்கக்கூடிய மாதிரி வேலைகள் இடம்பெறுதா இல்லையான்றதை பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சளவு பெரிய அளவு வேலைகள் இடம்பெற மாதிரி தெரியல. பார்ப்போம். இந்த தூரம் நின்று எடுத்த காட்டுறேன். அங்கால ஒரு பெரிய ஒரு பைக்கோ ஒன்று நின்று மண்கள் வெட்டுறது அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றது அந்த அடிக்கல் நாட்டைக்கு அந்த வச்ச அந்த கற்கள் இருக்குது. பட் இந்த இடங்கள்லேயும் பாருங்கள் அந்த மண் எல்லாமே தோண்டி ரெண்டு பைக்கோ ஒன்று, சிறிய பைக்கோ ஒன்று பெரிய பைக்கோ ஒன்று வேலை செய்யணும். மண் தோண்டினம் பெருசாக ஆக்கள் ஒத்துறையும் காணையில். ஸ்டேடியம் என்ன கட்டமோ தெரியலை. பாருங்கள் ஃபுல்லாக காட்டணும் இப்போ எப்படி இருக்குண்டு. இந்த இடங்களில் பாருங்கள் ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. என்ன ஆலயம் ஒன்று தெரியாது. தொடர்ந்து அந்த ஆலயத்தை பற்றி கதைச்சு கொண்டு நாங்கள் தொடர்ந்து போவோம். அதில் நிற்கிறவங்களோட கேட்டால் என்ன கோயில்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுடைய திருத்தல் வேலைகள் எல்லாம் இப்போ இடம்பெறுது. உண்மையாக ஒரு பெரிய ஒரு கோயில் பாருங்கள், ஒரு பெரிய ஒரு ஆலயம். இந்த இடம் இடங்கள்ல போகிறவங்க எல்லாருமே வந்து நின்று வணங்கிட்டு தான் போவாங்க. இதில் நிற்கிறவங்களோட கதைச்சு கொண்டு அப்படியே போவோம். ஆனால் இந்த இடத்துக்கு என்ன பேருண்ணா? என்ன மண் மங்குமா மண் கும்பம் மங்கும். இது என்ன கோயில்? இது வந்து மங்குமான் பிள்ளையார் கோயில். என்ன நாங்கள் அப்படியே பயணம் செய்வது வரைக்கும் அந்த மண்கும்பம் பிள்ளையார் கோயிலை தாண்டி வரைக்கும் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு புதிய ஒரு பெட்ரோல் நிரப்பு நிலையம் ஒன்று வருது. உண்மையாகவே மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. கூடுதலாக
எங்களுடைய ஜாழ் நகரை தாண்டி அங்கே ஒரு பெட்ரோல் நிரப்பு நிலையம் இருக்குன்னா நான் நினைக்கிறேன். அங்கே வேலைக்கு திரும்புகிற பக்கம் பங்களாவாடி அங்கே தான் இருக்குது. இடையில் எந்த ஒரு பெட்ரோல் நிரப்பு நிலையமும் இல்லை. அப்போ ஏதோ ஒரு வாகனம் ஒன்று பெட்ரோல் இல்லாமல் நின்றால் நிறைய தூரம் உருட்டி கொண்டு போகணும். ஆனால் இனி இந்த இடங்களில் பாருங்கள் புதிய ஒரு பெட்ரோல் நிரப்பு நிலையம் ஒன்று வருது. இப்போ அதுக்கான வேலைப்பாடுகள் எல்லாமே இடம்பெற்று கொண்டு இருக்குது. இதுவும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் இந்த இடங்களில். இந்த இடங்களில் பாருங்கள் இந்த பாதைகள் எல்லாம் இப்போ நாங்கள் திரும்பி நயனாதி போகிற அந்த பாதை, அதாவது வங்களாவடியை நோக்கி பயணம் செய்கிறோம். குறிப்பாக அது வேலண்ண பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த இடங்களில் இந்த வீதி எல்லாமே பழைய வீதிகளாக முந்தி இருந்த இந்த இடங்களை பயணம் செய்யவே முடியாது. எல்லாமே குண்டும் குழியுமா மோட்டார் பைக்கெல்லாம் ஓடினா தொங்கி கொண்டிருக்கு. இப்போ பாருங்கள் இந்த வீதி எல்லாமே புனரமைக்கப்பட்டு புதிதாக செய்திருக்கிறாங்க. அதை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி. இப்போ நாங்கள் சரியாக அந்த வங்களாவடி என்ற இடத்தை நோக்கி பயணம் செய்திருக்கோம். இந்த இடங்களில் பாருங்கள் கொஞ்சம் இந்த இடங்களும் வளர்ச்சி பெற்று கொண்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா புதிய புதிய கட்டிடங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு இடங்களை எல்லாமே மாற்றம் பெற்று கொண்டிருக்கிறதே எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. தொடர்ந்து இந்த இடங்களையும் உங்களுக்கு காண்பித்து கொண்டு அப்படியே நான் உள்ள போகிறோம். பாருங்கள் இதுலேயும் ஒரு புதிய ஒரு கோயிலில் இருக்கிற ஒரு பேர் வைக்கிற இடம் செய்து கொண்டிருக்கிறேன். பேருடைய அமைப்பிடம் இது. வேலனை சரஸ்வதி வித்தியாலயம். சாட்டி கடற்கரைக்கு போகிறீங்களோ? வேலனை நீதிமன்றம் இஞ்சாலையா நாங்கள் போக வேண்டிய இதால. இது நாங்கள் போக வேண்டிய இடம் இதால. வேலனையால் போய்த்தானே போகணும். இது வங்களாவடி சந்தி. ஐயா வணக்கம் ஐயா. இந்த இடத்துக்கு என்ன பேர் ஐயா? புங்குடுதி மடத்து வழி. மடத்து வழி புங்குடுதி. புங்குடுதிவுக்கான இந்த மடத்து வழி இருக்கு. நாங்கள் என்னென்னா இந்த புங்குடுதி சம்பந்தமான ஒரு காணொலியை எடுத்துகிட்டு வரோம். இந்த புங்குடுதி இப்போ என்ன மாதிரியான ஒரு வளர்ச்சியில் இருக்குதுன்ற ஒரு விடயத்தை பார்ப்பதற்காக. இந்த புங்குடுதீவு என்று சொன்னால் ஒரு அடையாளம் இருக்குன்னு தானே. அது இது எந்த அடையாளத்தை சொன்னால் புங்குடுதீவு எல்லாருக்கும் தெரியும்? புங்குடுதீவுன்னா அது வளைய ஒன்று இருக்காது. அந்த கண்ணகி அம்மன் கோயில் வளைய அந்த வளைய அதே பாலாடி சிவன் கோயில் இருக்குல்ல, அந்த கோபுரம் சிவன் கோயில் கோபுரம். அந்த விடயங்கள் இந்த புங்குடுதீவுக்கு ஒரு அடையாளம் என்ன. மற்ற புங்குடுதீவில் இப்போ என்னென்ன மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கு? கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? என்ன இல்லை பழைய மாதிரியே இருக்கு? பழைய மாதிரி தான். இப்போ தண்ணி பற்றாக்குறை இப்போவும் இருக்கா அந்த பிரச்சனை? பவுசர் தான் முதல்ல தண்ணி எடுத்து. அது இப்போ எத்தனை வருஷமாக அது நடக்குது? இப்போ அது இப்போ 20 நடக்குதுன்னு இடம்பெயர்ந்து போன பிறகு பவுசரம் இல்லை. புதிய ஜனாதிபதி ஒரு ஆள் பதவி ஏற்றுக்கிறார். அவற்ற காலத்தில் இந்த காலத்தில் என்றாலும் உங்களுக்கு அந்த அரசியல்வாதிகள் ஏதாவது வாக்குறுதிகள் தர இல்லையா? இந்த இடத்துல தண்ணி வசதிக்கு ஏதாவது செய்திருவோம்னு சொல்லி அவங்களும் இல்லை. அவள் கூடுதலாக இப்போவும் மக்கள் அத்தியாவசியமான அந்த தண்ணி பிரச்சனையை எதிர்கொண்டு தான் இருக்கணும். வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இப்போ மக்களுக்கு இந்த இடங்களில்? வீதிகள் எல்லாமே ஒழுங்காக புனரமைக்கப்பட்டிருக்கா? எங்களை வீதியாக அமைக்கப்பட்டிருக்கு. புங்குடுதீவு கண்ணகி அம்மன் ஆலயத்தோட அந்த வரவேற்பு வளர்ப்பு. சரியாக நாங்கள் இப்போ நிற்கிறது புங்குடுதீவு மத்தி, அதாவது சந்தையடி என்று சொன்னால் இந்த இடத்த தெரியுமென்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த நான் காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஆச்சரியம். அதை பார்க்க கவலையாகவும் இருக்கும். என்னடா இப்படி இந்த இடம் இருக்கேன்ற ஒரு அதிர்ச்சியாகவும் தான் இந்த விடயம் இருக்க போது. நான் காட்டுறேன் பாருங்கள். குறிப்பாக இந்த இடம் தான் புங்குடுதீவு மத்தியில் புங்குடுதீவு அந்த சந்தையடி என்று சொல்லுவாங்க. இதில் தண்ணி தேங்கி இருக்குது தானே. இந்த இடம் நீங்கள் நினைப்பீங்க இது ஒரு குளம் மண்டு. இது குளம் இல்லை, இது ஒரு கிரவுண்டாம், இது ஒரு மைதானம். இப்போ இறுதியாக ஒரு கிழமைக்கு முதல் அந்த பெய்த மழையால் தேங்கிய நீர் தான் இது. இது ஒரு கிரவுண்டாம். அதில் குறிப்பாக சொல்லணும்னா இந்த இடங்கள் முழுவதுமாக தண்ணீர் தேங்கி தான் இருக்குது பாருங்கள். அதோட அதுக்கு நிறைய வீடுகள் இருக்குது. நான் காட்டுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட பாருங்கள் இதில் 2 கணக்கட்ட கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சில் ஒரு 15-16 வீடுக்கு மேலே இந்த வீடுகள் இந்த இடங்களில் இருக்குது. ஆனால் எல்லாமே அந்த நீருக்கு உள்ள நடுவில் தான் இருக்குது. அந்த போகிறதுக்கு ஒரு சிறிய வழி ஒன்று இருக்குது பாருங்கள்.
உண்மையாகவே நிறைய சிரமப்படுறாங்களாம் இந்த இடங்களில் மக்கள். பாருங்கள், இந்த வீட்டுக்கு போகிறதுக்காண்டு ஒரு ஒற்றையடி பாதை, பெரிய வாகனங்கள் எதுவுமே கொண்டு போகலாது. சிறிய வாகனங்கள், அதாவது மோட்டார் பைக் கொண்டு போகலாம், மற்றது சைக்கிள் ஓடலாம். ஆனாலும் புதையும், இந்த இடங்கள் முழுவதுமாக புதையும். பாருங்கள், அப்படியே பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்த பற்றி எப்படி இருக்குது. வணக்கம் அண்ணா. வணக்கம். அண்ணாண்ட பெயர்? ரெண்டு பேரும் சஞ்சலம். இந்த இடத்துல நீங்கள் நான் இந்த இடத்துல இருக்கேன். முக்கியமாக இந்த இடத்துக்கு என்ன பெயர்? இந்த இடத்துக்கு வந்து புதிய சந்தையடி என்று சொல்கிறது. அப்போ அந்த நிறைய வீடுகள் இருக்கிற இடமும் அந்த புதிய வந்து 25 வீடு திட்டம்னு சொல்கிறது. இந்த இடங்களில் ஃபுல்லாகவே ஒரு நீர் தேங்கின பகுதிக்குள்ள தான் இந்த வீடுகள் எல்லாமே இருக்குது. இது என்ன மலையால் வந்த நீரா இல்லை இது ஒரு குளம் அப்படி குட்டி இந்த இடம்? இல்லை, இது மலையால் வந்த நீர் வந்து சும்மா குறிப்பிட்ட நோமலாகவே பார்க்க போனால் இந்த ஏரியாவில் வந்து மழை பெஞ்சால் தண்ணி நிற்கிற இடம் தானே இது. இது எவ்வளோ காலம் இப்படி இருக்குது? இது வந்து இந்த வீட்டு திட்டம் கொடுத்த காலத்திலேயே இருக்குது. அதுக்கு முதல்ல இருக்குது, விஷயம் தெரியாமல் ஜனத்துக்கு போய் காட்டி இதை வீட்டை கட்டி கொடுத்துருக்கு. உங்களுக்கு இது எந்த காலத்தில் செய்தது தெரியுமா? இந்த வீடுகள் கட்டப்பட்ட ஆண்டுகள் ஏதாவது? ஆண்டுகள் அவ்வளோ உண்டு எனக்கு இல்லை. கடைசி ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே இருக்குது தானே. குறிப்பாக எத்தனை குடும்பம் இருக்கணும் இந்த இடங்களில்? இதுக்குள்ள இருக்கணும் அப்படியே ஒரு 20-25 குடும்பத்துக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி 4-5 வருடத்துக்கு மேலே இந்த பிரச்சனை மக்கள் எதிர்கொள்ளுங்க. மற்றது வேறு என்னென்ன பிரச்சனைகள் இந்த இருக்கு? நீர் பிரச்சனை இல்லாமல் ஓகே, பிரச்சனை தண்ணியும் பிரச்சனை. தண்ணியும் இல்லை இந்த பைப் லைனை செஞ்சு விட்டுருக்க. மழை தண்ணியை மட்டும் அந்த பைப்பை செக் பண்ணுறதுக்கு அடித்து பார்ப்பாங்க ஒரு 2-3 மாதம் விட்டு. மற்றபடி இந்த தண்ணின்ற கதையும் இல்லை. கேட்டால் இந்த வருது அந்த வருது அவ்வளோந்தாங்க. மற்றபடி மக்களுக்கான தேவையான ஒரு விஷயம் வந்து ஒழுங்காக இங்கே செஞ்சதில்லை. மற்றது இந்த இடங்களில் பாராளுமன்ற தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் இந்த இடங்களில் எலெக்ஷன் கேட்க வந்து இந்த இடங்களை வந்து சந்திக்கிறது. மக்களை வந்து சொல்லுவாங்க, நாங்கள் இதுக்கு ரோட்டு போட்டு தரோம், மேலே மண் போட்டு தரோம். அங்கே எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க வேலையை பார்த்துட்டு கடைசியான இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அந்த டைம்லாம் ஆக்கள் வந்தவையா? குறிப்பாக எந்த அரசியல்வாதி இந்த இடங்களுக்கு வாரவங்க? இங்கே வந்து வீட்டுக்காரர் வருவாங்க. மக்களுடைய ஆதரவு இருக்கிற அரசியல் கட்சிக்கு தான் நீங்கள் ஆதரவு இருக்கு. அப்போ நீங்கள் அவங்களுக்கு இந்த விடயத்தை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன சொன்னால், நல்ல ஒரு அரசாங்கம் இதுகளை வந்து இந்த பாதையில் புனரம் வச்சு மக்களுக்கு இருக்கிற வீடுகளுக்கு மண்ணை போட்டு பேரை செஞ்சு கொடுத்தா நட்டம். அதை விட அந்த ரோட்டொருக்கா போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு நல்லமாக இருக்கும். மழை பெஞ்சேண்டா கிணறும் தண்ணியும் ஒரே மட்டத்தில் இருக்குது. அதனால் மழை தண்ணியாக கிள்ளி குடிக்கிற அது மாதிரி அதில் இருக்கிற ஆக்கள். அப்போ கிணத்துல குளிக்கிறேன்டா சின்ன பிள்ளைகளை குளிச்சாட்டணும். இந்த ஊற்று தண்ணியில் அதை குளித்தா அவ்வளவோ வருத்தங்கள் வரும். அதில் பிறகு சுகாதார பிரச்சனைன்ட்டு மக்களில் சொல்லக்கூடாது. பட் இந்த தண்ணி வத்துறதுக்கு இப்போ எவ்வளோ காலமாகும்? இது வந்து எப்படியும் ஒரு 5 மாதம் சரியாகும். கழிச்சு 6ஆம் மாதம் அப்படி தான் இது போகும். அப்போ நீங்கள் அதை சொல்கிற மாதிரி பார்த்தா 6ஆம் மாதம் தண்ணி வத்துக்கு திருப்ப மழை தான் வந்துருக்கு. இது முடியாத மழை தான். கழிச்சு ஒரு அப்படி 2 மாதம் இருப்பாங்க இதில் மழையெல்லாம் காஞ்சி நிம்மதியாக. அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு 2-3 மாதம் மட்டும்தான் பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. மழை முடிஞ்சாலும் அந்த பிரச்சனை தொடரும். தொடரும். அப்போ இது சம்மந்தமாக இந்த குறிப்பிட்ட ஜிஎஸ்ஓ டிஎஸ்ஓபி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ வந்து இதை பார்க்க இல்லையா? எல்லாரும் கடவுளேன்னு வாராங்க, பார்க்குறாங்க. இதை செய்கிற மாதிரிக்கு இது வரைக்கும் பிளான் இல்லை. இப்போவும் அங்கே மக்கள் எல்லாம் வசிக்கணும். அந்த அங்கே ஆக்கள் இருக்காங்க, இந்த ஆக்கள் இருக்காங்க. அந்த வீடும் அவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட சின்ன இடம் தான். என்ன அதை சுற்றி வேலிகள் கூட இல்லை. பாதுகாப்பான இடம் இந்த இடங்கள். இது என்ன போட்டுட்டா பாதுகாப்பே இல்லை. இது அப்படியே பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒரு வீடுன்னு சொன்னால் சுற்றி வேலி கிடச்சி அரைக்காக இருக்கணும். அதில் வேலி அடைக்கிறதுக்கு எங்கே என்ன இடமே இருக்குது? சும்மா ஒரு பூரசை வச்சா கூட வளராது. இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு இது சம்மந்தமாக தெரியப்படுத்துறீங்களா நீங்கள்? இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கு இந்த மலைக்கு அவ்வளோ பேர் வந்து இப்படி வீடியோக்கள் எல்லாம் எடுத்து நியூஸ்ல எல்லாம் போட்டாது. இந்த மலைக்கும் போட்டாது. இதை பற்றி கதை வந்து இதை செய்கிறோம்ன்ற மாதிரிக்கு பெருசாண்டு எதுவும் எங்களுக்கு நாங்கள் கேள்விப்பட்ட மாதிரிக்கு இல்லை. சரி, நாங்கள் இப்போ அந்த இடத்துல இருக்கிற மக்கள்கிட்ட போய் கதைச்சா அவங்களுக்கு தங்களோட பிரச்சனையை அவங்கள்ட்ட பிரச்சனையை சொல்லுவாங்க. 100க்கு 100% அளவு சொல்லுவாங்க. சரி, நன்றியா. சரி, ஓகே. சரியாக இப்போ நாங்கள் நிற்கிறது புங்குடுதீவு மத்திய கல்லூரி. இந்த இடத்துல இருந்து நாங்கள் உட்பகுதியில் போய் மக்களோடையும் சில விடயங்கள் கதைக்க போகிறோம். இந்த வீதி எல்லாமே ஒரு அழகான நல்ல புனரமைக்கப்பட்ட ஒரு புதிய வீதியாக இருக்குது. பாருங்கள், அதை பார்க்கக்கூடிய மாதிரி. அதோட இதில் ஒரு கிறிஸ்தவ ஆலயமும் ஒன்று இருக்குது, சிலையும் ஒன்று இருக்குது, எங்களுடைய தேசமுடைய சிலை. மற்றது சொன்ன மாதிரி புங்குடுதீவு மத்திய கல்லூரி
நாங்கள் இப்போ இந்த பகுதியின் ஊடாகத்தான் மக்கள் இருக்கிற பகுதிக்கு பயணிக்க போகிறோம். இதில் போனால் ஸ்ரீ ராஜேஸ்வரி அம்பாள் ஆலயம் ஒன்று இருக்குது இந்த இடங்களில். அப்படியே நடந்து போவோம். இந்த இடங்களை உங்களை சுற்றி காட்டிக்கொண்டு பழைய ஞாபகங்கள் வருது இந்த பாடசாலையை பார்க்க. புங்குடுதீவில் இருந்து இந்த மத்திய கல்லூரியில் படித்தவங்க இந்த காணொலியை பார்த்தா கண்டிப்பாக உங்களோட பதிவுகள் எடுங்க. தொடர்ந்து இந்த இடத்துல பயணிப்போம். ஒரு ஐயா வரார், அவருடைய கதைச்சு கொண்டு. ஐயா வணக்கம். இதால் போனால் அங்கே போகலாம், இதால் போனால் அங்கே போகலாம். காது கேட்காத அப்படி போயிட்டாரு. எந்த கேட்டாலும் சரியா, நான் மன்னிச்சு கொள்ளுங்க, எனக்கு தெரியாது, மன்னிச்சு கொள்ளுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. கவனமாக போயிட்டு வாங்க. இதில் ஒரு சந்தி ஒன்று இருக்குது. இந்த சந்தியை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் பயணம் செய்வோம். இந்த இடங்களில் இப்போ என்ன மாதிரி இப்போ இருக்குன்னு பாருங்கள். அண்ணா வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். இந்த இடத்துக்கு என்ன பேர்? புங்குடுதீவு. இந்த இடம் என்ன சந்தி? ஆலடி சந்தி. ஆலடி சந்தி. நாங்கள் ஒரு புங்குடுதீவு சம்மந்தமான காணொலி ஒன்று பதிவு செய்தோம். இந்த புங்குடுதீவு இப்போ மக்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறாங்களா, இல்லை புங்குடுதீவில் ஏதாவது செய்ய வேண்டிய அத்தியாவசிய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? புங்குடுதீவில் அத்தியாவசிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. புங்குடுதீவில் எல்லாம் வெளிநாட்டில் கூடுதலாக கொஞ்சம் நாட்கள்லாம் இருக்கணும். கொஞ்சம் அத்தியாவசியப்படணும்னா ஹாஸ்பிட்டல்லாம் கொஞ்சம் பிரச்சனை. இங்கேருந்து வைத்தியசாலை இங்கே போகணும். எனக்கு கொஞ்சம் 2ஆம் மட்டம் கரக்கடை அடிச்சு அதே நாளை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சரியான தூரம் இங்கேருந்து. இங்கேருந்து கிட்டத்தான் ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டர் வசதிகள் கூட. அப்போ இதை தாண்டி இல்லாட்டி யாழ்ப்பாணம் தான் கேட்குறோம். பட் சின்ன வருத்தம் போனாலும் ஆம்புலன்ஸில் யாழ்ப்பாணம் தான் போவோம். தண்ணி பிரச்சனைகள் என்ன? தண்ணி பிரச்சனை இல்லை. இப்போ மழை நேரம் பிரச்சனை இல்லை. மற்றபடி சார் இங்கே இருந்தால் குடிநீர் நன்னீர் பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை இன்னும் வர இல்லை. இங்கே காட்டிலேருந்து தான் இதில் பவுசரில் இருக்குது. பவுசரில் தான் நீங்கள் கொண்டு அது நீட்டாக ஒழுங்காக நடக்குது. அந்த ஒழுங்காக நடக்குது. 4-5 பவுசர் இருக்குது. கூடுதலாக இந்த புங்குடுதீவாக்கள் என்ன தொழில் செய்கிறவங்க கூட? என்ன தொழில்? கூடுதலானாக கடல் தொழில் தான் கூடுதலாக செய்யணும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்க இப்போ நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க தானே. இந்த இடங்களில் வரைக்கும் ஒரு மதுபான சாலை ஒன்று இருக்கு. அது கன வருஷமாக இருக்குது. எத்தனை வருஷமா? அது கிட்டத்தட்ட நாங்கள் எங்களோட அப்பா கிட்ட காலத்துலேருந்தே இருக்குது. அது பழைய மதுவாங்க. அதை மூட சொல்லி தானே அந்த கவர்மெண்டால் கொடுத்த இதுதான் எப்பவுமே. கவர்மெண்ட்டில் கொடுத்தாண்டின்னு மூடுபடை. ஆனால் அது இருக்கிறது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இப்போ எல்லாம் மக்கள் எல்லாம் கதைச்சோ அதுக்கு நடவடிக்கை என்ன எடுக்குது. என்னென்னா அது ஒரு நகர்ப்புறத்தில் இருக்க வேண்டியது ஒரு கிராமப்புறத்தில் உள்ள ஒரு பலசர கடை மாதிரி இருக்கு. அது முன்பே பைனிஸ்போஸ் மாதிரி இருந்து குடிக்கிற மாதிரியும் இருந்துதான். இப்போ அது இல்லை, இருந்து குடிக்கிறது இல்லை. அது இப்போ கிட்டத்தட்ட எப்படி 50-60 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. 50 வருஷத்துக்கு மேலே அந்த காலப்பகுதியே வைன் சோப்பு எல்லாமே இருந்தது. உங்களுதில் இருந்து பழைய காலத்து லைசன்ஸ்ன்றோடைய புங்குடுதீவு. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பழைய காலத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்ச இடம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க கூடுதல் அதிகமானார்கள் வெளிநாட்டில் வாழலாம. ஆனால் இந்த வரைக்கும் கூடுதலான வீடுகள் இல்லாமல் உதவி பெற்ற முறையில் கொஞ்சம் வடிவ திருத்தாமல் தானே இருக்குது. ஆக்கள் இல்லாத வீடுகள் எல்லாம் வெளிநாட்டில் இருந்து இருக்கணும். ஆக்கள் இல்லை, திருத்தி போட்டால் ஆக்களை தான் கொடுத்துட்டு போயிடும் இங்கே இருக்கிற ஆக்கள். அப்போ இந்த காலகட்டத்தில் இப்போ புங்குடுதீவில் பாதுகாப்பு விடயங்கள் என்ன மாதிரி? ஏன்னா கூட இடங்கள் எல்லாமே தூர வீடுகள் என்ன மாதிரி அந்த பாதுகாப்பு விஷயங்கள்? காணிகள் திருத்தி போன இடங்களில் பெருசாக இல்லை. உள் பக்கங்களில் சரியான இதாக தான் இருக்கு. பெண்கள் எல்லாம் இரவு நேரங்களில் பயணம் செய்கிற பிரச்சனை அளவு பரவாயில்ல. இப்போ முகாமெல்லாம் இங்கே இருந்து இப்போ எல்லாம் எடுத்துட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று தான் இருக்கு. அந்த ராணுவ முகாம்கள் இருக்கைகள் வந்து உங்களுக்கு பாதுகாப்புலாம் இருந்து வந்தாங்க. அங்கே அவ்வளோ வண்டி இல்லை, ஓரளவு பரவாயில்ல. அதுக்கு முதல் வேறு ஏதாவது விஷயங்கள் நடந்ததா, தவறான விஷயங்கள்? அதுக்கு முதல் வந்து சாரதாம்பாள்னு சொல்லி ஒரு பிரச்சனை உண்டு. ஐயரம்மா ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது. அதுக்கான காலம் என்ன காலத்துக்கு முதல்? இதில் ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது பாருங்கள். ஒரு அழகான ஒரு கோயில் உண்டு. இப்போ நாங்கள் உட்பகுதியில் இருக்கிற கிராமங்களை காட்டிக்கொண்டு அப்படியே உள்ளே போக போகிறோம். அந்த அண்ணாவோட கதை கேட்க இந்த புங்குடுதீவு சம்மந்தமான நிறைய விடயங்கள் தெரிய வந்தது. இந்த புங்குடுதீவு ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, இப்போ என்ன மாதிரியான வளர்ச்சி பெற்று இருக்குது, அதோட மக்கள் எப்படிப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்கன்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதோட இங்கே அதிகளவான வீடுகளில் ஆக்கள் இல்லையாம், எல்லாருமே வெளிநாடுகளில் தான் வசிக்கணுமாம். அதால் தான் சில வீடுகள் எல்லாம் பாருங்கள் வீடுகள் மட்டும்தான் இருக்குது, அதனுடைய ஆக்கள் இருக்கிற மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இல்லை. புங்குடுதீவு கண்ணகி அம்மன் கோயில் பாருங்கள் எப்படி இருக்குது. உண்மையாக ஒரு அழகான காட்சி. இதில் நிறைய பேர் ஐயாக்கள் எல்லாம் நிற்கிறான். கோயிலுக்கு வந்து போயினா ஐயா முன்வாசல் இதா வேலையும் போகலாம்.
இந்த புங்குடுதீவு கண்ணகி அம்மன் கோயிலுக்கு முன்னாடி பாருங்கள் நிறைய சவுக்கு மரம் நிற்குது. அதோட அந்த கடல் கரை அந்த இடங்களை பார்க்க ஒரு அழகான காட்சி இது. உள்ளே போக போகிறோம். அதோட நான் கோயிலுக்குள்ளே போகலாது. வெளியிலேருந்து நான் கோயிலையும் காட்டிக்கணும். இந்த இடங்களில் கோயில் சாப்பாடு தருவாங்க, பார்சல் அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு போகிறோம். இந்த இடங்களில் பாருங்கள் இந்த கோயிலுக்கு இந்த முன்பகுதியில் மலசல கூடங்கள் எல்லாமே இருக்குது. ஆண் பெண் மற்ற இல்லாதவங்களுக்கு கூட அந்த மலசல கூடம் இருக்குது. அதோடு அந்த இடங்களில் மலசில கூட அவ்வளோ க்ளீனாக அவ்வளோ சுத்தமாகவும் இருக்குது. உண்மையாகவே இந்த தூர பகுதியில் வந்து போய்க்க இந்த கோயில் இடங்களில் திருவிழா காலங்களில் நிறைய இடங்கள்லேருந்து ஆட்கள் வருவாங்க. அப்போ அவங்களுக்காக இந்த இடங்களில் ஒரு மலசில கூடம் கூட அமைச்சிருக்கிறாங்க. உண்மையாகவே இப்படியான இடங்களில் அமைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் இது. என்ன காரணம்னா கோயிலில் திருவிழா காலங்களில் நிறைய மக்கள் கூட்டம் இந்த இடத்துல நிற்பினோம். அப்போ உண்மையாகவே இது ஒரு நல்ல விடயம். நான் இந்த மலசில கூடத்தை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த விடயத்தையும் பதிவு செய்வோம்னு பதிவு செய்தேன். தொடர்ந்து இந்த ஆலய சூழல் ஆலய வளாகம் எல்லாமே பாருங்கள் அவ்வளோ ஒரு அமைதியான இடம். உண்மையாக ஒரு நல்ல இடம் இது பார்க்க. கோயிலும் அவ்வளோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோயில். உட்பகுதியை என்னால் காட்ட முடியாது, ஏன்னா நான் கோயிலுக்குள்ளே போகலாது. எனக்கு அந்த துடக்கண்டபடியாக போகலாது. பாருங்கள் அப்படி இருக்கண்டு. நாங்கள் இப்போ புங்குடுதீவு எங்களுடைய கண்ணகி அம்மன் ஆலயத்தில் தான் நிற்கிறோம். இன்றைய தினம் இந்த புங்குடுதீவு சம்மந்தமான காணொலி பதிவு செய்ய இந்த கோயிலடியில் வந்து இந்த கோயில் சம்மந்தமான வரலாறுகளை கேட்டு தெரிஞ்சு கொள்ள தான் நாங்கள் வந்த வகையில் இன்றைய தினம் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கும், அதாவது அம்மனுடைய சாப்பாடை சாப்பிட்றதுக்கும் ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. பாருங்கள் நல்ல மாதிரி இங்கே அந்த புங்குடுதீவு சம்மந்தமான பதிவுகள் எல்லாமே இந்த இடங்களில் பதிவு செய்து ஒரு பார்சல் தான் கொடுக்குறாங்க. பாருங்கள் சோறு புரிம்பா, கறி புரிம்பா, பருப்புண்டு 3 வகை கறிகளோட மிளகாய் எல்லாம் வச்சு இந்த சாப்பாடு தந்துருக்குறாங்க. இந்த இடம் அவ்வளவு அமைதியாகவும் அழகாகவும் இந்த இடத்த பார்க்க அப்படி சந்தோஷமாக இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு கஷ்டத்தில் வந்து இருந்தாலும் இந்த இடத்துல இருந்தால் அந்த கஷ்டம் மறந்து போகக்கூடிய மாதிரி ஒரு நிலை. என்ன ஐயா உண்மை என்ன? சரி தாங்க இந்தியாவில் பாருங்கள் நிறைய ஐயா மாதிரி நீங்கள் சாப்பிட்டு வந்துருக்கணும். உண்மையாக வேறு லெவல் சாப்பாடா கோயில் சாப்பாடு. உண்மையாக தரம் சாப்பாடுமே கோயில் சாப்பாடு சாப்பிட அவ்வளோ நிம்மதியாக இருக்குது மனசுக்கு. மிளகாயெல்லாம் கடிச்சு சாப்பிட வணக்கம். நாங்கள் புங்குடுதீவு 10ஆம் வட்டாரம் கண்ணகி அம்மன் என வழங்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திலிருந்து பேசுகிறோம். இது இந்த மரத்தடி கண்ணகி அம்மன் முதல்ல கடலில் இருந்து எடுத்து வைக்கப்பட்ட மரத்தடி. இங்கே கண்ணகி அம்மன் வந்த வரலாறு கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முதல்லையே வந்தது. அப்போது இந்த இடத்துல எல்லாமே கூடுதலாக அந்த மாடு மேய்க்கிறாக்கள், மாடு கூட்டங்கள் தான் அதிகமாக இருக்கும். வேலை கடலில் மிதந்து வரும்போது பசுக்கள் எல்லாம் வீடு நோக்கி சென்ற பசுங்கள் திரும்பி கடலையே நோக்கி வந்துட்டுது. கடலில் ஒன்று பார்க்க அப்போ மக்கள் வீட்டில் பசுக்களை காண இல்லைன்னு தேடிண்டு வரும்போது இந்த கடலில் ஒரு பெட்டி கொண்டு மிதந்து வர்றதை பார்த்துட்டு இன்னும் மாடெல்லாம் இங்கே நிற்கிது, பசு மாடு இதுன்னு சொல்லி இங்கே பெட்டியை தூக்கிக்கணும். அங்கேயே வச்சு திறக்க முயற்சி செஞ்சிட்டோம். ஆனால் அது திறக்க முடியாமல் போச்சு தான். சரி மெதுவாக தூக்கி வெளியில் வச்சுட்டு திறப்போம்னு சொல்லிவிட்டு இதில் பூவரச மரம் இருந்தது, பெரிய மரம். இந்த மரத்தடியில் தான் கொண்டு முதல்ல பெட்டியை வச்சுட்டு எல்லோரும் போயிட்டு அப்புறம் அடுத்த நாள் வெளியே பெட்டியை திறக்க இலகுவாகவே திறப்பட்டுட்டு தான். திறந்து பார்க்கல உள்ளுக்கு 2 சாமி சிலைகள் இருந்தது. அதில் ஒரு அம்மன் கண்ணகி அம்மன், இன்னொரு அம்மன் பத்திரகாளி அம்மன். 2 அம்மனையுமே இந்த ஆலயத்தில் பக்கத்தில் இந்த இடம் முதல்ல பூவரச மரம், பனமரங்கள் நிறைந்த இடமாகத்தான் இருந்தது. இந்த இடத்துல ஒரு ஆலயம் அமைப்போம் என்று சொல்லிட்டு பனைமரங்களை வெட்டி ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஆலயத்தை அப்போது ஒரு கொட்டில் ஆலயமாக துவங்கி அப்போ அம்மன் கண்ணகி அம்மனும் பத்திரகாளி அம்மனையும் வச்சு வழிபட்டு வரும் பொழுது ஆலயத்தில் கொஞ்சம் பெருசாக இது பண்ண வேண்டும் என்ற நோக்கத்தில் மக்கள் இன்னொரு சாமி மூர்த்திகளையும் வச்சு வழிபடலாம் என்று சொல்லி ஆலயத்தை கொஞ்சம் பெருசாக கட்டி வழிபட்டு வந்தனர். அந்த காலத்தில் ஆலயத்தில் விழாக்கள் திருவிழாக்கள் செய்ய ஆசைப்பட்ட மக்கள் அம்மன் ஆலயத்தில்
ராஜராஜேஸ்வரி அம்மனையும் வைத்து கும்பாபிஷேகம் செய்து துவஜாரோகணம் என்று சொல்லப்படுகிற கும்பாபிஷேகம் கொடியேற்றம், அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேகங்கள் நிகழ்த்தி இங்கே 300 ஆண்டுகளாக வழிபட்டு வந்து ஆலயத்தில் நிகழ்ச்சிகள் எல்லாம் செய்து கொண்டு வருகிறார்கள். அப்படியாக உருவாக்கப்பட்ட ஆலயம் இப்பொழுது உலக புகழ்பெற்ற மகாபெரும் ஆலயமாக வளர்ச்சியுற்று வந்து கொண்டிருக்கிறது. புங்குடுதீவு வாழ் மக்கள் அந்த காலத்திலேயே திரைக்கடல் ஓடியின் திரவியம் தேடு என்ற சொல்லுக்கு அமைய 300 ஆண்டுகளுக்கு முன்பும் அவர்கள் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடிக்கொண்டு தான் இருந்தார்கள். அந்த வகையில் நம்மளுடைய ராஜராஜேஸ்வரி அம்மனும் கண்ணகி அம்மனும் பத்திரகாளி அம்மனும் அந்த செல்வந்தர்கள் கொடுக்கப்பட்ட பணத்திலே அவர்கள் அந்த காலத்திலிருந்தே சிறப்பு செழிப்பாகவே இருந்தவர்கள். இப்பொழுதும் அதே மக்கள் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற வாக்கியத்துக்கு அமைய வெளிநாடுகளில் சென்று அவர்கள் வந்து ஆலயத்தை இவ்வளவு பெருசாக அமைத்து கண்ணகி அம்மன், ராஜராஜேஸ்வரி அம்பாள், பத்திரகாளி அம்மன் ஆகிய தெய்வங்களுக்கு 3 மிகப்பெரிய ஆலயங்கள் அமைத்து இன்னும் அம்மனுடன் ஒன்றாகத்தான் இணைந்து வாழ்கிறார்கள். புங்குடுதீவு மக்களுக்கு ஒரு அடையாளமாக கண்ணகி அம்மன் என வழங்கும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் என்றும் துணை புரிவாளாக. மற்றது இந்த இடங்களில் அந்த அன்னதானம் சம்பந்தமாக ஒவ்வொரு நாளும் இருக்குமா? எங்கள் ஆலயத்தில் தினந்தோறும் மதிய நேரம் 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை முடிந்தவுடன் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும். வெளியிலிருந்து வரும் பக்தர்களுக்கு இங்கு தங்குமிட வசதி, பாத்ரூம் வசதி, மலசலக்கூட வசதிகள், இங்கு குளிக்கிறதுக்கு வசதி, ஆலயத்தில் சகல வசதிகளும் உண்டு. எங்கிருந்து வேணாலும் எந்த நேரத்தில் வேணுமென்றாலும் ஆலயத்துக்கு வரலாம். பூஜை நேரங்கள் காலை 6 மணி முதல் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஆலயம் திறந்திருக்கும். பூஜை நேரம் காலை 7:30 மணி, மதியம் 12 மணி, மாலை 4 மணி, இவ்வளவு இந்த நேரங்களில் பூஜை ஆரம்பமாகும். பூஜை நிகழ்ச்சிகள் நடைபெறும்.